மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் கரெக்டான அரசியல் மூமெண்ட்டு எலெக்ஷன் வரும் டயத்தில் அவங்க இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வந்திருக்க கூடாது. அவங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னு அது விஜய் அவர்களுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு தான் தெரியும். இருந்தாலும் இப்போ இந்த சமயத்தில் இவர் பெரிய லெவலில் அரசியலில் பேசிக்கொண்டு வருகிறார். மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது. இவர்னால் கூட ஒரு சட்டசபையில் ஒரு சிஎம்ஐ நிர்ணயிக்கும் இடத்துல கூட இந்த எலெக்ஷன்ல வரலாம். இவர் சிஎம் ஆகிறாரு ஆகல அப்பாற்பட்ட பிரச்சனை. சப்போஸ் ஒரு சில 10-20 சீட்டு வின் பண்ணி இப்போ விஜய் அவர்கள்னால் தான் ஆட்சி அமைக்கும்ன்ற நிலைமை வரையில இவர் யாருடன் கூட்டணி வைப்பார் என்பது அது அடுத்த பிரச்சனை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜயோட வளர்ச்சி இருக்குல்ல, இப்போ ஒரு கல்யாணத்துக்குள்ள போய் அட்டன் பண்ணியிருக்காரு நம்ம தளபதி அவர்கள் திரிஷாவை கூட்டிட்டு போய். ஏன்னா இந்த பிரச்சனை திரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இது இவர் செய்வது சரியா தவறான அவர் வாழ்க்கையோட பிரச்சனை. ஆனா இவருடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்து போது இப்போ இவர் இதை தவிர்த்திருக்க வேண்டும். இதனால் இவருக்கு அரசியல் சில இன்ஃபேக்ட் ஏற்பட சான்ஸ் இருக்கு அப்படின்னு எவ்வளவு பேர் கருத்து சொல்லி கொண்டு வருகிறார்கள். மக்களாகிய நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். வரும் எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? எடப்பாடிக்கா, திமுகவுக்கா, டிவிகேவுக்கா, இல்ல சீமான் அவர்களுக்கா? 4 முனை போட்டியாக வந்து கொண்டு இருக்கிறது இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல யாருக்கு உங்களுடைய ஓட்டு? இதில் யாரு நல்லவர்கள்? அவன் கொள்ளையடிச்சு கூத்தாட்டம் போட்டு இருக்கான்னு மக்களாகிய உங்கள் தொகுதியில் எவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். நியூஸில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயும் பார்த்து கொண்டுதான் இருக்கீங்க. நியூஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. எவ்வளோ அடித்த கொள்ளை, எவ்வளோ ஊரில் என்னென்ன பண்ணியிருக்கான், எத்தனை கார் வச்சுருக்கான், எத்தனை ஏக்கரில் சொத்து வச்சுருக்கான், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன லட்சணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்குது, எவ்வளோ சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான் ஒரு கவுன்சிலரு, எம்பி, எம்எல்ஏ இப்படி இருக்கிறவங்கெல்லாம்னு மக்களாகிய உங்களுக்கு நல்லா தெரியும். இவர்கள் மத்தியில் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? உங்க பிள்ளைகளுடைய படிப்பை உயர்த்த போறார்களா, இல்லை ஆஸ்பத்திரியை தரமாக்க போகிறார்களா? இலவசம் என்பது என்னை பொறுத்தளவு தேவை கிடையாது. இது நம்மளுடைய காசை நம்மளுக்கே கொடுக்குறது. வேலை வாய்ப்பை உயர்த்த வேண்டும். மக்கள் இளைஞர்கள் வருங்காலங்களில் வேலை வாய்ப்பை கண்டிப்பாக உயர்த்த வேண்டும். இந்த கவர்மெண்ட் எதுக்கு என்ன செய்ய போகிறது? இதெல்லாம் யோசித்து சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எவ்வளவோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல கொள்ளையடிச்சவன் இந்த இவங்கெல்லாம் ஒரு சில பேர்த்து ஜெயிலில் தூக்கி போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் இருக்காங்க எல்லாரும். ஏன்னா அது மக்களுக்கே தெரியும். எங்க கோயிலை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. அங்க போனா அங்க அரசியல் கட்சியை பேஸ் பண்ணி அங்க 10 ரவுடிங்க 10 பேர் அட்டூழியம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க ஒரு ஆபீஸ், தாலுகா ஆபீஸ் போனாலும் சரி, கலெக்டர் ஆபீஸ் போனாலும் சரி, ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸ் போனாலும் சரி, எங்க போனாலும் அரசியல் இல்லாம லஞ்சம் இல்லாம எதுவுமே நடக்க போறது கிடையாது. நம்ம வருஷம் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இவங்க லஞ்சம், இவங்க இதெல்லாம் இலவசம் தரும்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க லஞ்சம் வாங்காம இருக்கவே மாட்டாங்க. வாங்கித்தான் இவங்க ஜெயிப்பாங்க. வருங்காலங்கள் லஞ்சமும் அப்படித்தான் வரிசையா வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள்? நம்மளுக்கு என்ன செய்தார்கள்? இனி வருங்கிறவங்க என்ன செய்ய போகிறார்கள் என்று சிந்தித்து வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.